இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கும், தமிழகத்திலிருந்து இலங்கைக்கும் தொடர்ச்சியாக கடத்தல் நடைபெற்று வருகின்றது. கடல் வழியாக கடத்தப்படும் இந்த கடத்தலால் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு தங்கம் தொடர்ந்து கடத்தி வரப்பட்டு வருகின்றது. அதேபோல் தமிழகத்திலிருந்து போதைப் பொருட்கள், கஞ்சா, மஞ்சள் உட்பட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்தி செல்லப்படுகின்றது. இந்நிலையில் இன்று திருச்சியில் இலங்கையிலிருந்து கடல் வழியாக பாம்பன் பகுதிக்கு தங்கம் கடத்தி வர இருப்பதாக திருச்சி சுங்கத்துறை முன்னறிவு பிரிவினருக்கு தகவல் பெறப்பட்டது. அந்த தகவலை அடுத்து 2 குழுக்களாக பிரிந்து சுங்கத்துறை அதிகாரிகள் பாம்பன், மண்டபம், முந்தல்முனை, குந்துகால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். கடற்கோரம் சோதனை மேற்கொண்டவர்களுக்கு தங்கம் கிடைக்காததால் தொடர்ந்து சாலை மார்க்கமாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சுங்கத்துறை அதிகாரிகளை கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். அவரை விரட்டி பிடித்த சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு துறையினர் அவரிடமிருந்து சுமார் 4.634 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். தற்போது கைது செய்யப்பட்டவர் ராமேஸ்வரம் சந்தனமாரியம்மன் கோவிலைச் சேர்ந்த நம்புராஜன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் தற்போது தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த கடத்தலில் மற்றவர்கள் யாரேனும் இருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ச்சியாக சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் கைது செய்யப்பட்ட நம்புராஜன் இன்று முழு விசாரணைக்கு முன்பு நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக வேதாளை, முந்துகால், அரிசல்முனை, பாம்பன், தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கம் மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தலானது நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர்.